வணக்கம் நண்பர்களே. நான் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 19th மார்ச் தேர்ஸ்டே வியாழக்கிழமை. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையிலே நம்ம நிஃப்டி வந்து 580 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. வார் டென்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இன்னைக்கு 580 பாயிண்ட்ஸ் 2.4% கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா வச்ச லோ வந்து லாஸ்ட் க்ளோஸ்லேருந்து 775 பாயிண்ட்ஸ். நிஃப்டி வந்து 775 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு மார்க்கெட் ஒரு 71 பாயிண்ட்ஸ் கடைசியாக ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 3.6% மார்க்கெட் டவுன் ஆகி அங்கேருந்து ரெக்கவர் ஆகி ஃபைனலாக இன்னைக்கு 3.26% டவுனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது இன்னையோட முடிகிற விஷயம் கிடையாது. இன்னும் எது வரைக்கும் கீழே போகுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, இந்த கேப் டவுன்லேயும் நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, நம்ம இண்டிகேட்டர் எப்படி லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே கன்சல்டேஷன் தான். ஸோ அரௌண்ட் 1 o'clock வரைக்கும் ஒரே கன்சல்டேஷன் தான். ஃபுல்லாக இன்னைக்கு எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. ஸோ 1 o'clock அப்புறம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள் நமக்கு இங்கே காலையிலே டார்கெட் வந்து 80% காட்டிடுச்சு. பட் ஆனால் நம்மளுடைய கண்ட்ரோல் மார்க்கெட் ஃபுல் பியர் கண்ட்ரோலில் தான் இன்னைக்கு. பியர் தான் வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ஸோ புல்லோடைய கண்ட்ரோல் எதுவுமே இல்லை இன்னைக்கு. ஸோ பியர் கண்ட்ரோலில் இருந்தாலும் நம்மளுடைய பியர் வந்து யூட்டிலைஸ் பண்ண பர்சன்டேஜ், ட்ரிவன் பர்சன்டேஜ், இட் வாஸ் அரவுண்ட் 30, 40, மேக்ஸிமம் 50 வரைக்கும் தான் அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்க போகல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய பியர் பொட்டென்ஷியலை கண்ட்ரோல் பண்ணிட்டு 1 o'clock மேலே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய டார்கெட் 80% இன்னைக்கு. ஸோ 80% இருந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 80% இந்த இடத்துக்கிட்டே வந்துச்சு. தென் பூஸ்டப் ஆகிட்டே இருந்துச்சு நம்ம டார்கெட் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80% இருந்தாலும் இன்னைக்கு 80%, 90% பூஸ்ட் ஆச்சு. 100%, 110, 120 இங்கே பாருங்க, 120.4 ரேஞ்ச் போயிருக்கு பாருங்க. ஸோ 120.4 வரைக்கும் இந்த பீக் மூமெண்ட், இந்த லாஸ்ட் மூமெண்ட் 120.4. ஸோ 80ன்றது இந்த இடத்துல எனக்கு வந்து 80 வந்து நியர் அபவுட் ஃபர்ஸ்ட் ஆச்சு இந்த இடத்துல. ஸோ 120.4% வரைக்கும் அவங்க ரேஞ்ச் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இங்கே பூஸ்டாக எனக்கு டார்கெட் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதே சமயம் எனக்கும் கண்டினியூஸ் ட்ரேடில் எனக்கு இங்கே வந்து இண்டிகேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளுடைய நிஃப்டி சார்ட் இது. நம்மளுடைய ஆப்ஷன் சார்ட்டில் இன்னைக்கு கிளியராக காட்டுற பாருங்க, நம்ம மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி வந்து பக்காவாக இன்னைக்கு அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ பார்க்குறதா நம்ம ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு வந்து இந்த இடத்துல நிஃப்டி வந்து அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படின்னு தெரியும். நமக்கு இங்கே மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள் இருக்கும், டே ஸ்டேட்டஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு 15 மினிட்ஸ், 1 hour, 2 hour ட்ரெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் RSI இருக்கும். ஏடிஎக்ஸ் தான் மெயின் நம்ம மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிளில். ஸோ எனக்கு இங்கே காலையிலேருந்து ஒரே கன்சல்டேஷன் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே ட்ரெண்டிங் காட்டிகிட்டே இருந்துச்சு ஏடிஎக்ஸ். அதே மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்குது. ஸோ அது வந்து பயாஸ் வந்து அப்பா டவுனா இல்லை ரேஞ்ச் பவுண்டான்றதை தெளிவாக காட்டிடுவோம் நம்ம இண்டிகேட்டர். அண்ட் மொமெண்டம் டைரக்ஷன் எந்த பக்கம் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நமக்கு டார்கெட்டு. இது வந்து ஏடிஆர் பேஸ்டு. ஸோ நமக்கு டார்கெட் இருக்குது. டார்கெட் வந்து எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை காட்டும். அடுத்தது புல் கண்ட்ரோலு, அடுத்து பியர் கண்ட்ரோலு. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அதிகமாக இருந்துச்சுன்னா புல்லு வந்து டாமினேட்டாக இருக்காங்க மார்க்கெட்டில், புல்லு வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா பியர் வந்து டாமினேட்டாக இருக்காங்க, பியர் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற அர்த்தம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அவங்களுடைய கண்ட்ரோல் பர்சன்டேஜ். இதுக்கு முன்னேற்ற இருக்கிறது இவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 80% இருக்குன்னா பியர் வந்து அதிகமாக இருக்குன்னா பியர் வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, டார்கெட் இங்கே 80%. ஸோ அப்போ பியர் மேக்ஸிமம் 80% வரைக்கும் கொண்டு போவாங்க. ஸோ அந்த டார்கெட்டை டிபெண்ட் பண்ணுறது தான் இங்கே. ஸோ அடுத்தது ஒரு ஹிண்ட் ஆக்ஷன், நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இஃப் ஏதாவது பிரேக் அவுட் ஆகுதுனாக்கா நமக்கு அதுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. ஸோ பிரேக் அவுட் வந்து
சேஃப்டி வந்து நார்மல்னு காட்டும், இல்லாட்டினா அதுக்கப்புறம் காஷன் ஹை ரேஞ்சுன்னு சொல்லி காட்டும். ஹை ரேஞ்சுனா அந்த பிரேக் அவுட் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி காட்டும். இன்னொன்று லாக்டுன்னு இருக்கு, அது வந்து சுத்தமாக சேஃப்டி இல்லை, டோன்ட் என்டர் ஃபார் த பிரேக் அவுட்ன்றது. ஸோ பிரேக் அவுட் காஷன் நமக்கு இருக்கு, ப்ளஸ் நமக்கு இண்டிகேட்டரில் பை செல் இண்டிகேஷன் இருக்கு, தென் கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மெரூன் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஹியூஜ் வால்யூம் கேண்டில்ஸ். மெரூன் கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா ஹியூஜ் வால்யூம், அது வந்து பேரிஷ் கேண்டில்ல. அதே மாதிரி புல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து லைம் கிரீன் கேண்டில் இருக்கு. ஸோ நான் இங்கே காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதில் பாருங்க. ஸோ இந்த கேண்டில் மட்டும் டிஃப்ரென்ஸாக தெரியுதா, இது லைம் கிரீன், இது வந்து புல்லிஷ் கேண்டில், இதோட வித் வால்யூமோட உள்ள கேண்டில் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கேண்டில் வித் வால்யூம். இதுவே லைம் கிரீன் கேண்டில் வித் டைமண்ட் ஐகான், ப்ளூ கலர் டைமண்ட் ஐகான் இது, சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் டைமண்ட் ஐகான் ப்ளூ கலர். ஸோ லைம் கிரீன் கேண்டில் வித் ப்ளூ கலர் டைமண்ட் ஐகான் இருந்துச்சுனாக்கா ஹியூஜ் வால்யூம், தட் இஸ், சரிங்களா. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கு நமக்கு இந்த இண்டிகேட்டரில். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போ நான் இண்டிகேட்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள் இருக்கு. அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளில் நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அதோடைய சூசன் ஸ்ட்ரைக் ப்ரைஸிங்கை காட்டும். ஸோ நம்ம இண்டிகேட்டரில் ஸ்பெஷல் இதுதான், பிளாட் லெவல்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து காலும் புட்டும் நமக்கு வந்து இங்கே ஸ்ட்ரைக் காட்டும். நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் ட்ரேட் பண்ணுங்கள், பட் அன்னைக்கு மார்க்கெட்டை வந்து கொண்டு போகிறது இந்த ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான். ஸோ நான் இதை வந்து மார்தட்டி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இந்த. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தவிர நீங்கள் வேற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அன்னைக்கு ட்ரேட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு சார்ட்டில் ஓஆர்பியாக இருந்தாலும் சரி, டார்கெட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹை லோவாக இருந்தாலும் சரி, உங்களை வந்து ட்ராப் பண்ணுற விஷயமா தான் இருக்கும். அது அந்த இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் இல்லாமல் வேற ஸ்ட்ரைக் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ஹை லோ வந்து பார்த்துட்டு ஓகே இங்கே ஹை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணி காட்டுவான். ஓகேங்களா. ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க, அடுத்த கேண்டில் திரும்ப ஹையை பிரேக் பண்ணிட்டு உள்ளே வருவோம். ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஹையை பிரேக் பண்ணானா தட் இஸ் கன்ஃபார்ம் பிரேக், லோவாக பிரேக் பண்ணானா அது கன்ஃபார்ம் பிரேக், சரிங்களா. ஸோ டிஃபரன்ஸ் இருக்குது, நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கீழே வந்து செல்ஃப் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ட்ரெண்ட் இப்போ கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு இப்போ டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு இந்த லெவல், இந்த ரெஃபரன்ஸை பார்க்கணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கு உண்டான இந்த ரெஃபரன்ஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு, நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுனாக்கா தென் நமக்கு இந்த செல்ஃப் லெவலை அதோடைய ஹை லோ க்ளோஸ் ரெஃபர் பண்ணணும், சரிங்களா. நமக்கு இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது நமக்கு இந்த பிளாட் ரெஃபரன்ஸ் உள்ள ஸ்ட்ரைக் நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும், அதோடைய ஹை லோ க்ளோஸ் ரெஃபர் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. அகெயின் அதோடைய ஹை லோ க்ளோஸ்னாக்கா அது வந்து பிளாட் லெவல், நாட் த செல்ஃப் லெவல். அந்த சார்ட்டோடைய ஹை லோ கிடையாது, இப்போ வந்து வேற சார்ட்டோடைய ஹை லோ அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அதுதான் நம்ம இண்டிகேட்டரோடைய ஸ்பெஷாலிட்டி, சரிங்களா. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறுதுனாக்கா நமக்கு இந்த நிஃப்டி செல்ஃப் லெவலை வச்சு இதோடைய ஹை லோ க்ளோஸ், இது செல்ஃப் லெவல், அதோடைய ஹை லோ க்ளோஸ் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணணும், சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் சார்ட் பாருங்க. காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓகேங்களா, கன்சல்டேஷன். இப்போ நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் பாருங்கள், ஸ்பாட் சார்ட் இதுதான் ஸ்பாட் சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் மிட்லைனை பிரேக் பண்ணிட்டு போகுதுங்களா. ஸோ மிட்லைனுக்கு மேலே இருந்தாக்கா இது வந்து அப் ட்ரெண்டு, மிட்லைனுக்கு பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட். இதுதான் வந்து சினாரியோ ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மிட்லைனை பிரேக் பண்ணிட்டு நான் மேலே போகிறேன்ற மாதிரி காட்டினேன் ஸ்பாட் சார்ட்டில். என்னுடைய சூசன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள், கரெக்டாக போயிட்டு மிட்லைனை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணால் ஆனால் இங்கே மேலே கட்டுறான் பாருங்கள், இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிக்கு எடுத்து வச்சுருப்பீங்க, அப்படியே கீழே வந்தான். ஸோ அதே தான் இங்கே நடந்தது. போய் மிட்லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கன்சல்டேஷன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 1 PM வரைக்கும் கன்சல்டேஷன் தான், சரிங்களா. ஸோ இந்த கேண்டில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் வால்யூம் உள்ள கேண்டில்ஸு. ஓகே, நமக்கு இன்னொரு இண்டிகேட்டர் சேஃப்டியும் இருக்குதுல்ல, சரிங்களா. நான் அதை சொல்கிறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஓஆர்பி 15 வீக் லோ, இந்த கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிட்டு கண்டினியூஸ் ஃப்ளோ பாருங்க, எக்ஸாக்டாக பின் பாயிண்டாக நம்ம டார்கெட் வந்து இந்த டார்கெட்
டெய்லி சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ரைக்கு டெய்லி நம்ம இண்டிகேட்டரில் ஸ்பெஷல் இதுதான். ஸ்ட்ரைக்கு எக்ஸ்பைரி மாற மாற அதுக்கப்புறம் க்ளோஸ் ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆக நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இண்டிகேட்டரில் காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ண வேண்டியது இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பாட் சார்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த ஆப்ஷன் சார்ட்டில் என்ன என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காட்டுதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இந்த மாதிரி கம்பேரிசன் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கம்பேரிசன் பண்ணலாம். ப்ரீமியம் வெர்ஷன் வச்சு இல்லாதவங்களுக்கு சிங்கிள் சார்ட் எப்படியும் இன்னொரு சிங்கிள் சார்ட் எப்படியும் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் நம்ம வச்சு கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரியும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் இங்கே வந்து நமக்கு டச் ஆச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இந்த மூமெண்ட் எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த கேண்டில்லே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 74,700 பி ஸ்ட்ரைக்கு. இந்த இடத்துல 160ல இருந்தது. 160ல இருந்துட்டு நமக்கு இன்னைக்கு அது போனது பாயிண்ட்டு 680 வரைக்கும் போச்சுங்க. இது வரைக்கும் 160லேருந்து 680 வரைக்கும் போச்சு அந்த ஸ்ட்ரைக். இன்னைக்கு சீரியஸாக சரியான மூவ் இன்னைக்கு. நமக்கு இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் சேஃப்டி இருக்குன்னு நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிரேக் அவுட் சேஃப்டி என்னன்னாக்கா இதை பாருங்கள். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 12:45க்கு நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு பியில். அதாவது 15 மினிட் ஹையை பிரேக் பண்ணி வர்ற மாதிரி. ஸோ அந்த 15 மினிட் ஹை இந்த கேண்டில் பாருங்கள், அது மேலே இங்கே காட்டுது. ஸோ இந்த கேண்டிலு, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் இது ஒரு புல்லிஷ் கேண்டில், லாங் புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த மூமெண்ட்டில் நான் மேலே போகிறேன் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு பிரேக் அவுட் சேஃப்டி வார்னிங் எல்லோ வார்னிங் ட்ரையாங்கிளோட வந்துச்சு. சரிங்களா? இது வந்து எனக்கு ஒரு மெயின் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஸ்டார்ட் பண்ணி அடிக்க போகிறான் அப்படின்றது ஒரு மெயின் கன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில் கொடுத்தாங்க வித் டைமண்ட் ஐகான், ஹியூஜ் வால்யூம், பட் இட் இஸ் அ ட்ராப். இது ஒரு ட்ராப் கேண்டில். ஸோ இது ஒரு ட்ராப் கேண்டில். எனக்கு இந்த இடத்துல வந்த உடனே எனக்கு இங்கே எல்லோ வார்னிங் வந்துருச்சு. இந்த கேண்டில் நான் எடுக்கலை. இந்த கேண்டில் திரும்ப பிரேக் பண்ணுச்சு. இது ஆக்சுவலாக க்ரீன் கேண்டில், நம்ம கலர் பேட்டர்ன் வச்சுருக்கனால ரெட்டு காட்டுது. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு. நான் இருந்தாலும் வெயிட் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைம் கிரீன் கேண்டில் இட்ஸ் அ ஹியூஜ் வால்யூம் கேண்டில். லைம் கிரீன் கேண்டில் இட்ஸ் அ ஹியூஜ் வால்யூம் கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டிலே நமக்கு பை சிம்பிளும் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து கண்டினியூஸ் ஃப்ளோ. பை சிம்பிள் வந்து அடுத்த கேண்டில் ஹியூஜ் வால்யூம் லைம் கிரீன் கேண்டில். ஸோ அதுலேருந்து கண்டினியூஸ் ஃப்ளோ. இந்த பாயிண்ட்ல நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். நம்ம டார்கெட் 2ல எக்ஸிட் ஆகிட்டோம். ஏன்னா வந்து நமக்கு இங்கே டார்கெட் 1 பக்கமாக இருக்குது. ப்ளஸ் நமக்கு இங்கே 80% நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ 80% ஆல்மோஸ்ட் 78% கிட்ட இங்கே வந்துருச்சு நமக்கு. ஸோ 2%க்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எக்ஸிட் ஆனோம். ஆனால் மார்க்கெட் அதுக்கப்புறம் பூஸ்ட் ஆச்சு, ரீஃபியூலிங் ஆச்சு. ஸோ தென் இந்த புல்லிஷ் கேண்டில் நம்ம டார்கெட் 2வை பிரேக் பண்ண கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதே கேண்டில் வித் ஹியூஜ் வால்யூம். இந்த கேண்டில் ஹியூஜ் வால்யூமில் நம்ம டார்கெட் 1 பிரேக் பண்ணாங்க. ஸோ டார்கெட் 1 பிரேக் ஆகிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வால்யூம். மெரூன் கேண்டில் வித் டைமண்ட் ஐகான் இஸ் அ ஹியூஜ் வால்யூம். இங்கேயும் கால் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கேண்டில் வித் டைமண்ட் ஐகான் ஹியூஜ் வால்யூம். புட் ஆப்ஷன்லையும் பாருங்கள் லைம் கேண்டில். ஸோ 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே வந்துருச்சு. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்பாட் 3மே இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே நான் மார்க்கெட்டை பிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த கேண்டில் வந்த உடனே எனக்கு இங்கே பர்சன்டேஜ் 100%ஆக மாறிடுச்சு. டார்கெட் மாறிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் ரீஃபியூலிங் ஹஸ் டன். மார்க்கெட்டை அடுத்தது பிக்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக இங்கே காட்டிட்டா. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி. இந்த ரெண்டு கேண்டில் பாருங்கள். இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது நமக்கு கரெக்டாக டார்கெட் 1. ஸோ டார்கெட் 1 இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ நான் இப்போ காட்டுறேன்ல இந்த பெரிய கேண்டில் கரெக்டாக நம்ம டார்கெட் 1ல் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்ட் மூமெண்ட் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். டார்கெட் 1ல் எக்ஸிட்டு. ஸோ கரெக்டாக நமக்கு மார்க்கெட் 120%, 120.4% நமக்கு இன்னைக்கு ட்ரிவன் ஆச்சு. ஹியூஜ் வால்யூம், ஹியூஜ் ப்ராஃபிட், சரியான மூவ் இன்னைக்கு. ஸோ நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு பக்காவாக ஒர்க் ஆயிருக்கு. நம்ம டார்கெட்ஸை சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு.
ஸோ மேசிவ் மூவ் இன்னைக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர் யார் யாருக்கு வேணுமோ கமெண்ட்டில் நான் வந்து டெலிகிராம் சேனலோடைய லிங்க் நம்ம போட்டிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து நிஃப்டி இதில் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிஃப்டி மட்டும் இல்லை, ஃபாரெக்ஸ் பண்ணுறாங்க, கமாடிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பை அண்ட் செல் சிக்னல் வச்சும், அப்புறம் இதில் இருக்கிற கலர் பேட்டர்ன்ஸ் நம்ம வால்யூம் கேண்டில்ஸ் வச்சும் பேஸ் பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும்னா கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் சேனலுக்கு எனக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, ட்ரையல் வேணும்னு சொல்லிட்டு. தென் நான் உங்களுக்கு ட்ரையல் தரேன், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ட்ரேடிங் செட்டப், உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னி கம்ப்ளீட்டாக மாற்றும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ வெரி மச்.